ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ வந்து நம்ம வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் 1 கிலோக்கு வந்து 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் வந்து நான் கோஸ் வெட்டி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். 1 கிலோ ரைஸ்க்கு நீங்கள் வந்து கால் கிலோ எடுத்துக்கலாம். 1/4 கிலோ கோஸு, 100 கிராம் வந்து கேரட்டு, பீன்ஸு வாங்கி வதக்கிக்கலாம். இப்போ நான் கேரட்டும் போட்டுக்கிட்டேன், பீன்ஸும் போட்டுக்கிறேன். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா வேண்டாம், அவாய்ட் பண்ணிடலாம். நான் வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். நான் வந்து பச்சை மிளகா வந்து கீரி போட்டிருக்கேன். அது வதங்கும் போது நல்லா இதுவாகிடும். நான் வந்து இது இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம், கொஞ்சம் வதங்கட்டும். இது வந்து நம்ம எக்கு கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஊற்றக்கூடாது. நம்ம எண்ணெய் ஊற்றினோடனே முட்டை உடச்சி ஊற்றி அதில் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் கலரி. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். நல்லா இந்த மாதிரி வதங்கணும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் சாப்பாட்லேயும் உப்பு போட்டுக்கிறதுனால நீங்கள் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடுங்க. நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு. நீங்கள் காய்க்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு தான். நீங்கள் சாப்பாட்லேயும் உப்பு போடுற மாதிரி இருந்தால் உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கலரி எடுத்துக்கலாம். இதில் சாஸ்லாம் இருந்தால் நீங்கள் சாஸ் ஊற்றிக்கலாம். நான் சாஸ்லாம் எதுவுமே ஊற்றலை, நான் அப்படியே தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து தண்ணியே சேர்க்கக்கூடாது, ஏன்னா கோஸில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி நல்லா சுண்டட்டும். அதுவே சுண்ட தண்ணி வரும். அது இருக்க நல்லா கலரிக்கலாம். பாருங்கள், தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப வெந்துடக்கூடாது, அரை வேக்காடில் இருக்கணும். நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் பவுட்ரு விற்கிறாங்களே, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் 1 கிலோவுக்கு வந்து 1 பவுட்ரு கொட்டினா போதும். நான் வந்து இதுக்கு 3 பவுட்ரு போடுறேன். நான் வந்து மிளகு, சீரகம் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம கலரிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பாடு கலரிக்கலாம். நான் வந்து சாப்பாடு அரிசி தான் போட்டிருக்கேன். அது வந்து நல்லா உதிரியாக வெடித்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் எடுத்துக்க. இப்போ நம்ம சாப்பாடு கலரிடலாம். சாப்பாடு நல்லா கலரியாச்சு ஃப்ரெண்ட். நீங்கள் வேணும்னா கூட இதில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். காய் வேகும் போதே நீங்கள் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.